நீங்க இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டு அடர்ந்த காடு, மலைகளா இருக்கிற பகுதியில அப்படியே போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு பனி புயல் வந்து அப்படியே தடுமாறி கார கொண்டு போய் ஒரு ஓரமா இடிச்சிடுறீங்க, மயங்கிடுறீங்க. நீங்க எந்திரிச்சு பார்த்தா உங்க கார் மேல ஃபுல்லா பனி. உங்களால டோர் திறக்கவே முடியல. அப்படி இருந்தா நம்ம என்ன ஆவோம்? கொஞ்ச நாள் 1 நாள், 2 நாள் இருப்போம். 3வது நாள் செத்துருவோம். ஆனா இங்க ஒருத்தர் 60 நாள் உயிர் வாழ்ந்து, 61வது நாள் உயிர் பிழைச்சு வெளிலயும் வந்துட்டாரு. என்ன அது? வாங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நார்த் ஆஃப் ஸ்வீடன்ல ஒரு காட்டுப் பகுதியில நடந்துச்சு. பீட்டர் ஸ்கைல்பர்க்னு ஒருத்தர் கார்ல போயிட்டே இருந்திருக்காரு. இந்த மாதிரி பனிப்புழுவுல மாட்டி மயங்கி அவர் எந்திச்சு பார்க்குறப்ப கார் ஃபுல்லா பனியால கவர் ஆயிடுச்சு. அவரால வெளியில திறக்கவே முடியல. வெளியில பார்த்தீங்கன்னா -30 பனி அவர் அப்படியே சூழ்ந்துருச்சு காரோட சேர்த்து. அவரால ஓப்பன் பண்ணவே முடியல. தங்கிட்ட கொஞ்சம் ஃபுட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல வேளை ஒரு ஸ்லீப் பேக்கும் தடிமனான பெட்ஷீட்டும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதை வச்சுட்டு கொஞ்சோண்டு ஃபுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் சிகரெட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கு. அதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சர்வே பண்ணியிருக்காரு. அது காலியானதுக்கப்புறம் அந்த பனி இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து உருக்கி அந்த தண்ணியை குடிச்சு உயிர் வாழ்ந்திருக்காரு. அதால அவர் உடம்புல நீர் சத்து குறையல. ஆனா மத்தபடி உணவு இல்லாததால எல்லா பார்ட்ஸும் ஸ்லீப் மோடு போயிடுச்சு. நம்ம ஃபோன்ல எப்படி பேட்டரி சேவர் ஆன் பண்ணி வச்சிருப்போம், சார்ஜ் கம்மியா இருந்தா. ஃபோன் ஒர்க் ஆகும். ஆனா ஒரு சில ஆப்லாம் ஒர்க் ஆவாது. பேட்டரி சேவர் அந்த மாதிரி உயிர் இருக்கு. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே இருந்ததால அவர் உடல் உயிரோட இருந்திருக்கு. வெளியில -30 சொல்றீங்கல்ல, அப்புறம் எப்படி அவர் உயிர் வாழ்ந்திருப்பாரு? எப்படினாலும் இறந்திருக்கணும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. இதை தான் இக்லூ எஃபெக்ட்னு சொல்றாங்க. வெளியில -30 இருந்தாலும், ஆனா அவர் காருக்குள்ள பார்த்தீங்கன்னா -2 இல்லைனா 0 தான் மெயின்டைன் ஆயிருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இக்லூ நம்ம பார்த்துருப்போம். அந்த இக்லூவில் பார்த்தீங்கன்னா பனியால் உருவானது தான். ஆனால் உள்ள கதகதப்பா இருக்கும். அந்த எஃபெக்ட் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆயிருக்கு. அதால தான் அவரால் அவ்வளோ தூரம் சர்வே பண்ண முடிச்சிருக்கு. அப்புறம் எப்படி பொழைச்சாருன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் காட்டு பகுதியில் 2 பேர் அந்த ஸ்னோவில் ஓட்டுற வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காட்டை அப்படியே ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. தூரத்தில் அந்த கார் மட்டும் லைட்டாக தெரிஞ்சிருக்கு. ஏதோ பழஞ்ச வீணாக போன காரு அப்படின்னு நினச்சி கிட்ட போய் பார்க்கலாம் போய் அந்த காரை எடுத்து சும்மா அப்படியே நம்ம மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் தள்ளி விட்டு பார்ப்போம்ல, அப்போ பார்த்தா உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. பதறி போனவங்க உடனே போலீஸ் கால் பண்ணி அது இவங்கள ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ரெக்கவர் பண்ணுறப்ப இவங்க உடல் மெலிஞ்சி இருந்தாங்களே தவிர உயிர் போல. ஸோ நம்மள நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். 60 நாள் காருக்குள்ளே இருந்தாரு, அவர் எப்படி பாத்ரூம்லாம் போயிருப்பாருன்னு. 60 நாள் காருக்குள்ளே இருந்ததால அவர் சாப்பிடவே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்காரு. அதுவும் உடம்பு ரொம்ப அந்த குளிர்லேயே இருந்ததால எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப ஸ்லோவாக செயல்பட ஆரம்பிச்சுது. அவர் மூச்சு மூலியமாகவே அவர் கழிவுகள் வெளியேறி இருக்கும், கெட்ட காற்று மூலியமாகவே வெளியேறி இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி டைம் பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சிகரெட்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாரு. அது போக காமிக் புக்ஸ் வச்சுருந்தாராம். அதை வச்சுட்டு டைம் ஓட்டியிருக்காரு. அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாமல் எப்படி இருந்தீங்க, பாத்ரூம்லாம் எப்படி போயிருந்தீங்க, நிறைய பேர் நம்மள மாதிரியே கேட்கறதுக்கு ஆவலாக இருந்தாங்க. ஆனால் அவர் சரியாகி வந்ததுக்கப்புறம் பொது வெளியில் யாருக்கும் பேட்டியும் கொடுக்கல, இதை பற்றி பேசவே இல்லை எங்கேயுமே. இப்படியும் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பற்றி பார்க்குறப்ப நான் ஒரு படம் பார்த்தேன், த லாஸ்ட் ஹவுஸ்னு. அந்த படத்தில் எப்படின்னா 5 வருஷம் ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்குள்ளேயே மாட்டிப்பாங்க. அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறாங்கன்ட்டு நீங்களும் பாருங்கள், நல்லாயிருக்கும்.